ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே நல்ல மெய்ப்பராய் எங்களை கூடவே இருந்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம். பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட எங்கள் ஓருக்கு உதவித்தாரும். மீட்புரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். இந்த பாட்டு புத்தகத்தில் உள்ள 20வது பாடலை நாம் பாடுவோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும் என்று சொல்வது எப்போதுமே ஒரு வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் என்பதுதான், முன்னால் உள்ளதுதான். ஸோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் என்று சொல்வதெல்லாம் ஃபர்ஸ்ட் முதலாவது அதுதான் என்பதுதான். அதுபோன்ற ஒரு யோசபாத், அவனை பார்த்து ஆண்டவர் மேக் ஏ கோரஸ், ஒரு பெரிய ஒரு கொயரை உண்டாக்கி முன்னால் அவருடைய பாடல்களை அவர் வைத்திருந்தார். அதுபோல் கிறிஸ்டியன் லைஃப், த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் த ஜாய், அந்த ஆனந்தம். தனக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்று எங்கே எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் சிலுவையினுடைய அகோரத்தில் கொல்கத்தா மெட்டில் சென்று கொண்டிருந்த நிகழ்ச்சி வைத்து தான் தனக்கு முன் வைத்திருந்த முதலாவது வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் முடிவு வரைக்கும் அந்த கொல்கத்தா மேட்டிலே சிலுவை சுமந்தார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது, நாம் சபையாக கூடி வருகிறோம் என்று சொல்லப்படுவது, வாட் இஸ் திஸ் சர்ச் என்று சொன்னால் உலகத்தில் எத்தனையோ விதமான காங்கிரிகேஷன் இருக்கிறது, அதை இது என்று சொல்லக்கூடும். நமக்கு என்னவென்றால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன இருக்க வேண்டும்? ஆனந்த துதி ஒளி இருக்க வேண்டும். பாடுவோம் 20வது பாடல். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணைக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மனிதனின் பாசம் பெரிதே, மங்காத தூய்மையுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்ந்திடுவோம். உரியிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம், ஆளான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறைவாழ்வு மறையும் சீர்வா
விடுதலை முழங்கிடுவோமே. விக்கீனம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். அல்லேலூயா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அநாதையாக நாம் இல்லை, இயேசுவின் தந்தை நம் தந்தை. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. அது போன்ற ஒரு அந்த ஆதிநிலை திரும்புகின்ற ஒரு சபை, அது சிறைவாழ்வு எல்லாம் அது மறைந்து சீர்வாழ்வு மலர்ந்த எத்தனையோ சிறைவாழ்வு. அதுபோன்று மூன்றாவது அடியிலே வாசிக்கிறதை போல் படிக்கிறதை போல் அந்த விடுதலையை நாம் விளங்குகிறோம். அந்த விடுதலை பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, சிறைப்பட்ட அந்த பாவம் மாத்திரமல்ல. அண்ட் ஆல்சோ தெர் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள், அந்த நுகங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த நேரங்களில் எல்லாம் இந்த இரட்சகர் வருவார், அவர் மீட்பை தருவார், விடுதலையை நாம் காணுகிறோம். யாக்கோபை போல் நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை பெற்றுவிடுகிறோம். அவன் என்ன செய்வதில்லை, அவன் நடுங்குவதில்லை. யாக்கோபின் தேவன் நம் துணை என்று இருக்கிற வசனத்தை போல் நாம் அனாதைகளாக இல்லை. ஆல் த டைம்ஸ் காட் ஹெல்ப்ஸ் மீ. இப்படிலாம் திரும்பி திரும்பி அந்த அடியை நாம் பிடித்து பார்க்க வேண்டும். அனாதையாக நாம் இல்லை, அனாதையாக நான் இல்லை. அந்த வார்த்தையை என் நெஞ்சில் எப்படி பதித்து வைத்து தான் அந்த அடியை நான் மாற்றி அதை அனாதையாக நாம் இல்லை என்று அந்த அடியை நான் பாடலிலே வைத்திருந்தேன். தட்ஸ் ரைட். ஆயினால் தான் இங்கே வைத்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், பதறான். ஏனென்றால் we are not orphans. நாம் யாரல்ல, அனாதைகள் அல்ல, பதறுவதில்லை. யாதொன்றிற்கும் பதறாத அந்த வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக நாம் வைத்து நாம் வாழ்ந்திருந்திருப்போம் என்று சொன்னார். அப்படி இருந்தால் அந்த ஆனந்த ஒளி சத்தத்தின் மத்தியிலே இல்லை உள்ள அந்த துணி என்னவென்று சொன்னால், அவர் ஜனம் பெருகும். யார் ஜனம்? ஹிஸ் பீப்புள், ஒன்லி காட்ஸ் பீப்புள். நாட் இன் a human way, மனுஷியமானதல்ல. காட்ஸ் பீப்புள். we are காட்ஸ் பீப்புள், செப்பரேட்டட் பீப்புள். தனிப்பட்ட அந்த பிரிக்கப்பட்ட மக்களாய் அந்த மக்கள் பெருக வேண்டும். அந்த அடியை மாத்திரம் பாடும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோவின் தேவன் துணையே. அனாதையாக நாம் இல்லை, இயேசுவின் தந்தை நம் தந்தை. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய
விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. 43வது பாடலை நாம் பாடுவோம். இந்த நேசுவை உந்தன் நேசமே இந்த உள்ளம் உருகிடுதே. வேறொரு நேசத்தினால் அல்ல, இந்த உலக நேசம் அல்லது மானிட நேசம் அல்லது ஸ்ரீயின் மோகம், ஒரு பணத்தின் நேசம், எதுவும் அந்த நேசம் அல்ல. நம்மை மனதை உருக வைத்து எப்போதும் பத்திரமாய் அந்த உருக்கமான அந்த நேசத்திலேயே தங்கியிருப்பது தான் எந்த இயேசுவை உந்தன் நேசம். அவருடைய நேசத்தை எப்போதும் பாதுகாத்து கொண்டவர்கள் அந்த உள்ளம் உருகி வாழ்கிறவர்கள். அவர் எப்பொழுதுமே அவருடைய ஜனங்கள் அவரை பற்றி கொண்டு வாழ்பவர்கள், அவர் திருப்பாதத்தை விட்டு விலகாதவர்கள். அதை நாம் உணர்ந்து நாம் பாடுவோம். இந்த நேசுவை உந்தன் நேசுவை 43வது புதிய பாடல். உந்தன் நேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதம் ஊற்றினாலே. அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதம் ஊற்றினாலே. என் இதயமே கையில குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். என் இதயமே கையில குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். எந்த நேசுவே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நன்றி என்றும் நான் வரவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் வரவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காருதலே. உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காருதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்த நேசுவே உந்தன் நேசமே உந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் எல்லோரும் சேர்ந்து பாடும். திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம்.
பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நீ விசுவாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தீர். மெய் விசுவாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தீர். அன்பு தயவு ஞானம் பொறுமை என்னும் கிருபை ஈந்தருளும். அன்பு தயவு ஞானம் பொறுமை என்னும் கிருபை ஈந்தருளும். எந்த நேசுவே இந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தீர் கூப்பிடுவேலை செவி சாய்த்தீர். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தீர் கூப்பிடும் வேலை செவி சாய்த்தீர். இந்த உதவி என்று மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்று மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன் உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன் உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்த நேசுவே நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே லாபமும் நஷ்டமென்றெண்ணுகிறேன். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே லாபமும் நஷ்டமென்றெண்ணுகிறேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். எந்த இயேசுவே இந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அதை அவர் என்ன சொன்னார்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு என்னவென்றால் டிராயிங் நியர் டு ஜீசஸ், இயேசு இடத்தில் நெருங்கி வருவதன். ஆகவே அவரை நெருங்கி சேர்க்கிற பகுதி என்று சொல்வது புதிய ஏற்பாட்டிலே
எது என்று சொன்னால், உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற நாட்களில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் துன்பம் என்று சொல்வது அங்கே தான் தன்னை அவர் ஒழித்து வைத்திருக்கிறார். அவள் தன்னுடைய மன பாரத்தை அங்கே பாரத்தோடு வருவதும், அவரை பாதத்தை பூஜை செய்வதும், கண்ணீரால் துடைப்பதும், இதெல்லாம் அவரை நோக்கி நடத்துகிறதோ அந்த நல்ல பங்கு இருக்கிறதே, அவரை அண்டி வாழ்கிறது தான். இயேசு எப்படி அவர் தன்னுடைய பங்கை நிறைவேற்றினார், அந்த எபிரேயர் 12 வாசிக்கிறதை போல் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தினாமல் சிலுவையை சகித்து அவர் சிலுவையின் வழியாய் வானங்கள் வழியாய் ஏறி அவர் பிதாவின் வலது வருஷத்திலே போய் அமர்ந்தார். ஹி ஆல் த டைம்ஸ் வர்ஷிப்ட் காட். அவரை விட்டு விலகாத வாழ்க்கை என்று இருக்கிறதே நல்ல பங்கு அதுதான். இந்த உலகம் அறியாத அந்த நல்ல பங்கு என்னவென்று சொன்னால், துன்பம் வியாகுலும் வேதனைகள் வருத்தங்கள் என்று வரும்பொழுதெல்லாம் we found so much good thing. நல்ல பங்கை பெற்றுக்கொள்கிறோம். மார்த்தாள் அவள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு தனியாக கிடப்பாள். ஆனால் எங்கேயோ மரியாள் she found the presence of Jesus. இயேசுவிடத்தில் வருகிறாளே பாருங்கள். அது போன்ற ஒரு அற்புதம் நிகழவில்லை என்றால் இந்த பாடல்களை எப்படி நாம் ருசித்து புசித்து மகிழ்ந்து பாட முடியும்? அந்த நாட்களில் தொடங்கி என்னுடைய இளமை பருவத்திலே இந்த பாடல் வெளியே வந்த நாட்கள், என்னுடைய காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்பொழுது இந்த பாடலை புது பாடலாய் வந்த பொழுது ஐ ரிப்பீட்டட்லி சேங் அண்ட் சேங் திரும்ப திரும்ப படித்து அது எனக்கு சொந்தமாக்கி வைத்து கொண்டேன். அல்லேலூயா. இப்போ நமக்கு எது மேன்மை? சிலுவை எந்தன் மேன்மை. அதன் வழியாய் நான் சென்று நல்ல பங்கை கண்டடைவேன். அந்த 6வது அடி எல்லாம் சேர்ந்து பாடும். எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எல்லாரும் பாடுங்கள். மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நம்ம எல்லோரும் நம்முடைய பிரசன்னத்தில் எழுந்து நின்று சிறியோர் பெரியோர் சிறியவர்கள் அங்கங்கே ஓடிவிடக்கூடாது. இங்கே சேர்ந்து அவரில் அமர்ந்திருங்கள். எல்லோரும் கர்த்தரை நாம் நம்முடைய சமூகத்தில் அவரை தரிசித்து அவரை பாதத்தை தொட்டு அவரை நல்ல நன்றியுள்ள இதயத்தோடு அவரை ஆராதனை செய்ய கடவும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடவும். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி ஆண்டவர். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய பேரன்பினாலே நீர் எங்களை பக்கமாய் இழுத்து கொண்டு ஆண்டவரே பாவ குழியிலையும் பாவ சேற்றிலையும் அமிழ்ந்து கொண்டிருந்த எங்களையும் ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நீர் எங்களை தூக்கி எடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் நல்ல மெய்ப்பராக இருந்து ஆண்டவரே கூடவே இருந்து ஒருபோதும் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே உம்முடைய கோலும் உம்முடைய தடியினாலேயும் நீர் எங்களை தேற்றி எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் ஆண்டவரே நீர் நேர்த்தியாகவும் ஆண்டவரே சகலத்தையும் நீர் நன்மைக்கு ஏதுவாகவும் செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீரே நம்பிக்கையின் நாயகராய் ஆண்டவரே விடிவெளியின் நட்சத்திரமாய் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நாங்கள் நம்பத்தக்க கண்மலையுமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் அரணும் கோட்டையும் ஆண்டவரே நீரே துருகவுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சேற்றில் இந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நாம் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அதிகமாக கேள்விப்படுற ஒரு பண்பு அன்பு. பால் அன்பை பற்றி எழுதும்போது, அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை அப்படின்னு எழுதுகிற அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதானத்துவம் வாய்ந்த ஒரு பண்பாக இருக்குது. தேவன் நம்மளை அவரோட அன்பினால தான் நம்மகிட்ட அவர்கிட்ட இழுத்து கொண்டார். அதன் மூலமாக நம்ம அவரோட இணைந்திருக்கிறோம், அவரோட பயணிக்கிறோம். எபேசியரில் பால் நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவர்களோடு கொண்டு இருக்க வேண்டிய அன்பை குறித்து ஒரு வசனத்தில், அதாவது 4வது அதிகாரத்தில் கடைசி வசனம் 32வது ஒரு வசனம், ஒருவருக்கொருவரும் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு. இந்த தயவும் மன உருக்கமான அன்பை விரும்புகிறவர்கள் எல்லாரும் விரும்புகிறார்கள். கிறிஸ்தவர்களாயும் ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகளும் விரும்புகிறார்கள். அதை மாம்ச ரீதியாக உலக மக்களும் அந்த அன்பை விரும்ப தான் செய்கிறாங்க. யாரும் அன்பற்றவர்களை தங்களை காட்டிக்கொள்கிறதுல யாருக்குமே விருப்பம் இல்லை. எல்லோரும் ஒரு அன்பு நிறைந்தவர்களாகவே நம்ம மற்றவர்கள் கண்களுக்கு தெரிய, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களாக இருக்க பிரயாசப்படுகிறோம். நிறைய நேரங்களில் அந்த அன்பு அப்படி மனுஷீகமான அன்பில் கூடுகிற கூட்டங்களும் இருக்கின்றன. அதன் மூலமாக நடக்கிற எத்தனையோ விஷயங்களை நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள் அன்பு உள்ளவர்களாக இருக்கணுங்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி, தேவன் நம்மேல் அன்புள்ளவராக இருந்தார். அப்படிங்கிறப்போ தேவன் நமக்காக தன் சொந்த குமாரையனே ஈந்த அதில் அந்த அன்பில் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. அதுக்கு போக அந்த அன்பை ஏசாயா 53 எழுதுகிறப்ப, அவர் தம் சொந்த குமாரனை நொறுக்க சித்தம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி, தமக்கு பிரியமான ஒன்றை அவர் இழக்க வேண்டிய ஒரு பங்கு அந்த இடத்துல இருந்தது. யோவான் இயேசுவை பற்றி எழுதுகிறப்ப சொல்வார், கிருபையும் சத்தியமும் இயேசு, நியாயபரமான மோசை மூலமாக வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்ததுன்னு சொல்லி எழுதுவார். நம்ம எல்லாரும் கிருபை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். நான் நிறைய நேரங்களில் கிருபையை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின் பகுதியை கொஞ்சம் தள்ளி வைத்துக்கொண்டு அந்த சிலுவையை எடுக்காமல் இந்த அன்புங்கிற அந்த ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு செல்கிற இடங்களில் நிறைய நேரங்கள் இருந்திருக்கேன். அப்படிப்பட்டவனாக நான் இருக்கிறப்ப நான் மற்றவர்களுக்கு கடுமையாக நாய்ந்திருக்கிறவனாகவும் என்னை ரொம்ப லகுவான ஒரு இடத்துல வைத்து பார்க்குறவனாகவும் இருந்திருக்கேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டதாக இல்லை. அந்த விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயிடம் நான் உன்னை நியாயந்திருக்கிறது இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு அடுத்து ஆண்டவர் ஒரு கண்டிஷனும் சொல்கிறாரு, நீ போய் இனி பாவம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாலும் இந்த அதிகாரத்தை எழுதுகிறப்ப மேலே அந்த அன்புக்கு வர்றதுக்கு முன்னாடி மற்ற நம்ம களைய வேண்டிய எத்தனையோ விஷயங்களை எழுதிட்டு தான் அந்த இடத்துக்கு வராரு. அதுக்கு முந்தின வசத்தில் கூட சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கூடாது. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவாகவும் அன்பாக இருங்கள்னு எழுதுகிறாரு. இத்தகைய தேவனுக்கு பிரியமில்லாதவர்களும் நம் சுயத்திலிருந்து வருபவைகளையும் நம்ம தேவனிடத்தில் சென்று சிலுவையில் அறைந்து அவருடைய சமூகத்துக்கு சென்று அவர்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பலியாய் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில், அப்படி ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் சென்று நம் தரித்திரத்தை உணர்ந்து தேவன் நமக்கு எவ்வளோ இரக்கமுள்ளவரமாக இருந்தார் என்ற ஒரு அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நம்ம மற்றவர்களிடத்தில் செலுத்த போகும் அன்பு அது ஒரு உலக ரீதியான ஒரு மாய்மாலமான அன்பாகவே அது முடிகிறத என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அதனால் கிறிஸ்து எப்படி நம்மளை அன்பு கூர்ந்தாருங்கிறத பால் பிலிப்பியன்ஸில் எழுதுவார். செகண்ட் சாப்டர் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி, அதாவது தான் தேவகுமாரனாக இருந்தோம் மனுஷகுமாரராய் இறங்கி மனுஷரோடு மனுஷராக இருந்து அந்த தாழ்மையின் பாதையில் நடந்து
அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் கையிலே ஒரு கொடூரமான மரணத்தை சந்தித்து, அந்த மரணத்தை சந்திக்கிறதுல ஒரு போராட்டம் வரும்போது தேவனிடத்தில் சென்று என் சித்தம் இல்லை ஆண்டவரே உமது சித்தம் ஆகட்டுங்கிற ஒரு சுயத்தை அழித்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலமே பெற்ற சிலுவையின் வெற்றி மூலமே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூற ஏன்றது. அந்த அன்பிலே நமக்கு பாவமன்மைப்பாகிய மீட்பும் அந்த ரட்சிப்பும் நமக்கு உண்டாயிருக்கு. அத்தகைய பாதையில் தான் சிலுவையின் அன்பும் கிறிஸ்துவின் அன்பும் பிறக்கிறதா இருக்கிறது இல்லாமல் நம் மனுஷிக சுயத்திலிருந்து பிறக்கிற அன்பு அது தேவனுக்கு உதவுகிற ஒரு அன்பாக இருக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்த அது தொடர்ச்சியாக எபேசியர் 5 பால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு எழுதுவார். அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல் தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனைக்காக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு சுகந்த வாசனையாக ஒரு பலியாக நம்மையும் நம்முடைய லைஃப்பையும் நம்ம பாடியையும் ஒரு சாக்ரிஃபைஸாக ஒப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கையில் இருந்த நம்ம அன்பை மற்றவங்களுக்கு வெளிக்காட்ட முடியாது. அத்தகைய அன்பு ஒரு நல்ல அன்பாக இருக்காது, தேவனுக்கேற்ற அன்பாக இருக்காது. ஆனால் கிறிஸ்து எப்படி நமக்காக ஒரு பலியாகவும் காணிக்கையாகவும் எல்லாவற்றையும் விட்டு தன்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல அத்தகைய அன்பிலே நடந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்யணும். இயேசு மலைப்பிரகத்தில் சொல்வார், ஆவியில் தரித்திரம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு. அத்தகைய தரித்திரத்தை உணர்ந்தவனாக நான் இருந்து அந்த அன்பில் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து என்னுடைய தரித்திரத்தை உணர்ந்தவன் நான் மற்றவங்களோட தரித்திரத்தை அதை பெருசாக பார்க்க மாட்டேன். என்னை கடுமையாக நான் நியாயம் தீர்த்து, என்னை உள்ளரங்கத்தில் நான் கடுமையாக தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்த்து மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்கிறத கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல மன்னித்து கடந்து செல்ல தேவன் எனக்கு கிருபை செய்யணும். அத்தகைய கிருபையில் வளர தேவன் எனக்கு உதவி புரியும். ஆமென். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கற்றுத்தருகிற அன்பு நிறைந்த வாழ்க்கை என்பது அது மனுஷிக முயற்சியினாலே ஏதோ எனக்கு பிரியமாக இருக்கிறபடி அல்லது என்னுடைய வசதிப்படி நான் அன்பு கூறுகிற ஒரு பகுதி என்று இல்லாமல் ஒரு மேலான ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அவர் என் மீது அன்பு கூர்ந்த அவருடைய அன்பை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையின் எவ்வளவோ மோசமான தாறுமாறுகளையும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் அவருடைய மேலான அன்பை அவர் என் மீது காட்டி என்னை அவர் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறார். அதுபோன்ற ஒரு மேலான ஒரு நிலையான ஒரு ஆண்டவருடைய அன்பையே பெரும்படியாகவே என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த எபேசியர் 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பினுடைய ஒரு வழியை காட்டியிருக்கிறது போல நானும் பிறரை ஆண்டவரின் தேவன் என்னை அன்பு கூர்ந்தது போல பிறரை நான் அன்பு கூறுவதற்கு அதுபோன்று நானும் ஒரு பலியாக தேவனிடத்திலே என்னை ஒப்படைக்க வேண்டும். என்னுடைய சுயத்தின் காரியங்கள், நான் என்னுடைய மாம்சத்திலே எழும்புகிற ஆத்திரங்கள், என்னுடைய மாம்சத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அப்படி தேவனுக்கு முன்பாக நான் ஒப்படைத்தால் மட்டும்தான் நான் அந்த தெய்வீக அன்பை என்னுடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க முடியும் என்று உணர்ந்திருக்கிறேன். எனவே அது போன்ற ஒரு வாழ்க்கையிலே பிரவேசித்து அந்த மேலான அன்பை சுதந்திரித்து தேவன் என்னை அன்பு கூர்ந்தது போல நானும் பிறருக்கு அந்த அன்பை எல்லோருக்கும் இந்த உலகத்திலே அன்பை தவிர வேறொன்றுக்கும் கடன்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபோன்ற அந்த நான் அன்பு காட்ட கடனாளியாக இருக்கிறேன் என்ற ஒரு பகுதியிலே எப்போதும் நான் பிறருக்கு அன்பை கொடுக்கிறவனாய் ஒரு மாயமான அன்பென்று இல்லாமல் என்னுடைய மனுஷீகத்திலிருந்து புறப்படுகிற ஒரு அன்பாக இல்லாமல் மெய்யாய் தேவன் என்னை இது போன்று அவரையே சுகந்த வாசனையாய் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து வந்த அந்த அன்பை போன்ற ஒரு மேலான அன்பை காட்டி வாழ தேவன் உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை கேடுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். நம்ம வாசித்த அந்த வசனம் ஒருவருக்கொருவர் எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்கிறது. சகோதரர்கள் ஷேர் பண்ணது மாதிரி
அன்பு இன்னதென்று நம்ம மூத்த சகோதரரும் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அன்பு இன்னதென்று நம்ம அறியோம். அது உண்மை. அந்த ஃபேக்டை நாம் ஒத்துக்கணும். எனக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா தேவனோட ஒரு கேரக்டர் அன்புன்னு சொல்லலை. இங்கே யாராவது ஒரு ஆளை பார்த்து இவர் தான் ஜேக்கப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த மனுஷனோட மொத்த உருவமே அதுதான். அவர் தான் அன்பு. அன்புனா எப்படி இருக்குன்றது தேவன்கிட்ட மட்டும்தான் நான் கற்றுக்க முடியும். அந்த ஒரு இடத்துக்கு போய்ட்டு எனக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. மொத்த அன்பும் அவர் தான். ஸோ அப்போ அவர்கிட்ட தான் நான் கற்றுக்க முடியும். என்கிட்ட இல்லைன்றதை நான் உருவாக்கி புரிஞ்சுக்கிட்டா தான் நான் அதை இது பண்ணவே முடியும். அதில் அந்த மற்றவங்களை நான் எப்படி டீல் பண்ணுறேன், இந்த அன்பு விஷயத்தில் எப்படி டீல் பண்ணுறேன்ற ஒரு விஷயம் அந்த 28வது வசனத்தில் இருக்கும். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன்னு சொல்லி. இது ஆரம்பத்தில் என்னோடய பர்சனலாக கிறிஸ்துவுக்குள்ளே நான் வரும்போது நான் அதுக்கு முன்னாடி நிறைய திருடிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அப்படின்றதுனால இதை அந்த பர்சனலாக மட்டும் திருடுறது மட்டும் மென்ஷன் பண்ணுறதுன்னு எடுத்துட்டேன். கொஞ்ச நாள் கழித்து தான் அதில் இருக்க ஒரு விஷயம் புரிஞ்சுது. திருடுகிறவன்றது இதை ஒரு சபைக்கு எழுதுறாரு. சபைக்குள்ளே இருக்கவன் வந்துட்டு 100% திருடுறவனாக இருக்க மாட்டான். ஆனால் அன்பை ஒரு ஆள் வந்துட்டு என்கிட்ட வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அன்பை, அவங்க ருசிச்சிருந்த அன்பை நான் திருட தான் எப்பயுமே முயற்சி பண்ணுற ஒரு ஆளாக இருப்போம். அது திருடுகிறவன் இனி திருட்டாமல். இது வரைக்கும் நான் திருடிக்கிட்டே இருந்தேன். என் மனைவி அன்பு இல்லாமல் என்கிட்ட வந்துட்டு ஒரு எரிச்சலோட கத்தும் போது, எங்கள் சக ஊழியர்கள் இல்லை என்னோட சபையில் இருக்க சகோதரர்களோ யாராக வேணா இருக்கலாம், அன்பு இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யும்போது நான் பதிலுக்கு திருடியே ஆகணும். என்னையவ கத்துறேன், நானும் கத்துறேன், என்கிட்டயே கோபத்தைப்படுறேன், நானும் உன்ட்ட திரும்ப நான் கோபத்தைப்படுறேன்னா அவங்களுக்குள்ளே இருக்க அன்பை திருடுறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேனே தவிர, அவங்களுக்குள்ளே இருக்க சமாதானத்தை நான் திருட தான் முயற்சி பண்ணுறேனே தவிர அதை வளர்க்குறதுக்கு நான் எந்த காலத்துலேயும் முயற்சி பண்ணுறதில்ல. மாம்சத்தில் இருக்கிற காலங்கள் வரைய. இனி திருடாமல். இது வரைக்கும் நீ திருடிக்கிட்டு இருந்த, இனிமேல் நீ திருடாத. என்ன பண்ண வேணும்னா குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. ஏன் அவன் உன்ட்ட கோவப்படுறான்? அவன்கிட்ட அந்த அன்பு இல்லை. ஏன் உன்னிட்ட எரிச்சல் அடைகிறான்? அவன்கிட்ட அந்த அன்பு இல்லை. அவனுக்கு நீ கொடுக்கத்தக்கதாக நீ பிரயாசப்படு. தேவன்கிட்டருந்து நீ இந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உன்னிட்ட கோவப்படுறவங்கள்ட்ட உன்னோட அன்பை, உன்னுடைய அமைதியை, உன்னுடைய சமாதானத்தை, இதெல்லாத்தையும் நீ கொடுத்து அவங்கள ஜெயிக்க முடியும். அப்படின்றது தான் அந்த 28 நான் படிச்சுக்கிட்டது. அதை இன்னமும் நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை முழுமையாக அணிஞ்சிட்டேன்னு நான் சொல்லலை. இனி திருடாமல் 100% திருடாத ஒரு இடத்துக்கு வந்துட்டு பிரயாசப்பட்டு நான் கொடுக்குறவனா, தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறவனா, அவங்க திருடவே வந்தாலும் அவங்கள அதை நிறுத்தி நான் அவங்களுக்கு கொடுக்குறவனா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி ஆவியானவர் எனக்குள்ளே நிறைய வாட்டி எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. ஏன்னா அன்பு இல்லாதவன் கர்த்தருடைய பக்கத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறது நான் வெளிப்படையாக பார்க்குறப்ப நான் நல்லவன், நான் ஒரு கிறிஸ்தவத்தை பின்பற்றவன், நான் நல்லா இவங்க அன்பானவங்க, நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு சுபாவத்தை தான் நான் எனக்கு ஒரு வெளிப்போர்வையாக நான் போர்த்தி இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னோடய இருதயத்தை நான் சோதித்து பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்றைக்கி வாசித்த அந்த எபேசியர் 4:31 இருக்கும்போது, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இப்படி அநேக ஒரு கேடான ஒரு பாவியாக தான் நான் வாழ்ந்து வந்துட்டுருக்கேன். எனக்குள்ளே இன்னும் அநேக குறைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டு நான் நீங்கும்படி என்னை நான் அந்த தேவனுடைய அன்புக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ஒரு அவமானமாக தான் இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய மாமிச அன்பை மட்டும்தான் நான் வெளிப்படையாக நான் காமிச்சிட்ருக்கேன். தேவ அன்பை இது நாள் வரைக்கும் நான் யாருக்கும் நான் முழுமையாக காமிக்கலை. ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க ஃபேவராக இருக்காங்க அப்படின்னா மட்டும் நான் அவங்ககிட்ட அன்பை காமிக்கிறது அது ஒரு மாம்ச அன்பாக தான் நான் உணர்வடைகிறேன். என்னைக்கு எனக்கு ஒருத்தவங்க அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அதை நான் விட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட நான் சமாதானமாக நடந்து அவங்கக்கிட்ட நான் எந்த ஒரு கோபத்தையும் முறுமுறுப்பையோ கசப்பையோ வெளிப்படுத்தாமல் அவங்கள நான் நேசிக்கிற ஒரு நேசிப்பு எனக்குள்ளே இருக்கிறப்ப தான் நான் உண்மையிலே அது ஒரு தேவ அன்பை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் உணர்வடைஞ்சேன். அது என்னுடைய சுற்றி இருக்கிற நெருங்கிய உறவினர்கள் மூலமாக நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ஏன்னா என்கிட்ட அந்த தேவ அன்பு இல்லையே, அந்த தேவ சமாதானத்தை நான் விட்டுட்டேனே, தொலைச்சிட்டேனே அப்படின்னு நிறைய வாட்டி நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா எத்தனையோ காரியங்களில் நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை, அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத காரியங்களை நான் எத்தனையோ முறை நான் செய்திருக்கும்போது அவர் ஒருபோதும் என்னை விட்டு கொடுக்காம அந்த தேவ அன்பை தான் என்னை காட்டி
நீ மாறுவ, நீ திருந்துவ, நீ இன்னும் எனக்குள்ளே பலப்படுவ அப்படின்னு சொல்லி அவருடைய தேவ அன்பை கொடுத்து தான் இன்றைக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை இந்த சபையில் நிலைநிற்க வச்சுருக்காரு. அதே போலவே நானும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்காக நான் வாழணும்னு பிரயாசப்படுறேன். அந்த அவருடைய அன்பு அந்த 32வது வசனத்தில் வாசித்தது போல் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து, அப்போ நான் அந்த ஒருவருக்கொருவருங்கிற வார்த்தை அந்த இடத்துல நான் இருக்கிறப்போ, அது யாராக வேணாலும் இருக்கலாம், முகம் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக வேணாலும் இருக்கிறப்போ, நான் அந்த மன உருக்கத்தையும் அந்த தயவையும் நான் கிறிஸ்துவை வைத்து நான் காண்பிக்கும் போது தான் என்னிடத்துல இருந்து அந்த தேவ அன்பு வெளிப்படுதுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். ஆனால் நான் இன்னும் அதில் குறைவுள்ளவளாக தான் இருக்கேன். முழுமையாக நான் தேவ அன்பை நான் ருசிக்க முடியல. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த துர்க்குணங்கள் என்னைய கொஞ்சம் என்னைய தடுக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ அதிலிருந்து நான் விடுதலையாகணும்னு பிரயாசப்படுறேன். கர்த்தர் எனக்கு அது உதவி செய்வார். நானும் கர்த்தரை இயேசுவை போலவே மற்றவர்களிடத்துல அந்த தேவ அன்பை காமிச்சு அவருடைய சமூகத்தில் அவருடைய நல்ல பங்கை நான் அவர் பாதத்தில் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு அவர் உதவி செய்வாருங்கிறத நான் இங்கே நம்பிக்கை இடுகிறேன். ஆமென். ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோடு பேசின அந்த எச்சரிப்பான வார்த்தைகளுக்கான ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னை நேசிக்கும் போது நான் பாவியாக தான் இருந்தேன். என்னையவே நான் ஆராய்ச்சி பார்த்துருந்தா என்னால் என்னை நேசிச்சிருக்கவே முடியாது. நானே என்னை வெறுத்து ஒரு ஹோப்லெஸ் பர்சன் அப்படின்னு தான் என்னை நான் வச்சுருந்துருக்கேன். அநேக நேரத்தில் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்து, உன் வாழ்க்கை முடிஞ்சு போகலை, எல்லாம் முடிஞ்சு போகலை அப்படின்னு சொல்லி எத்தனையோ சூழ்நிலையில் என்னோடய தவறுகளில் என்னோடய பாவங்களில் என்னாலே என்னை சகிச்சிக்கிற முடியல அப்படிங்கிற பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்னை தூக்கி என்னை நிறுத்தி எனக்கு திரும்ப ஒரு ஹோப் கொடுத்து அப்படி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பாவங்களை எனக்காக மன்னித்து தன்னோட பிரசன்னத்தை எனக்கு கொடுத்து எவ்வளவோ எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பிறர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சின்ன காரியத்தில் கூட ஏன் ஒரு பொறுமை இல்லை, ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சின்ன வார்த்தையாக இருந்தால் கூட ஏன் பொறுமை இல்லை, அதை ஏன் அக்செப்ட் பண்ண முடியல, ஏன் தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் சபையில் எவ்வளோ வார்த்தையை நான் கேட்குறேன், இந்த வார்த்தையெல்லாம் எனக்குள்ளே ஜீவனாக மாறணுமே, ஏன் அந்த வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு நிறைய நாள் நான் ஆதங்கப்பட்டது உண்டு. இவ்வளோ சத்தியங்கள் என்னை சூழ்ந்திருக்கு. இப்படி ஒரு சபையில் ஆண்டவரே நீங்கள் என்னை வச்சு எவ்வளோ நீங்கள் எனக்காக பிரயாசப்படுறீங்க ஆண்டவரே, ஆனால் என்னால் ஏன் இதுலேருந்து வெளியிலே வர முடியல, எவ்வளோ நான் ஆதங்கப்பட்டிருக்கேன். அது இன்றைக்கி எனக்கு நான் பெற்றுக்கொண்ட கன்விக்ஷன் என்னென்னா, ஒருவேளை நான் அன்புக்கு கடனாளி அப்படிங்கிறத நான் சரியாக உணரலையோ, அன்புக்கு நான் ஒரு கடனாளி அப்படிங்கிற ஒரு பகுதியில் நான் ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படிங்கிறத நான் சோதித்து பார்க்குறேன். அந்த பகுதியில் நான் ஆழமாக நான் வேறுன்ற விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய அன்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அவர் தன்னை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல், அவ்வளோ பெரிய மகிமை பொருந்திய தேவன் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் எனக்காக அவர் இறங்கி வரும்போது என்னுடைய சுய விருப்பங்களையும், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதில் கொஞ்சம் ஒரு மைன்யூட் டீவியேஷன் இருந்தால் கூட நான் முறுமுறுப்பேன், எனக்கு கோவம் வரும், எனக்கு ஆத்திரம் வரும், எனக்கு அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கேன். அப்படின்னா அது ஆண்டவர் எனக்கு காட்டின அன்புக்கு முன்னால் இந்த காரியங்கள் தவறு அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். இன்னும் என்னோடய வருகிற வாழ்க்கையில் நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த மேலான அன்புக்கு எவ்வளவோ என்னுடைய பாவங்களை எவ்வளவோ ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிருக்கிறாரு. நான் அந்த அன்பை நான் பிறருக்கு காட்டுறதுக்கு நான் ஒரு கடனாளி அப்படிங்கிறத ஆழமாக நான் உணர்ந்து அந்த சத்தியத்தில் நான் வேறுன்றவும், நான் பிறருக்கு அந்த அன்பை எந்த ஒரு பிளாக்கும் நான் கொடுக்கறதுக்கு பண்ணாமல் அதை நான் ஃப்ரீயாக மற்றவங்களுக்கும் அந்த அன்பை நான் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு தருவார். அதில் நிலைச்சிருக்கவும் ஆண்டவர் உதவி செய்வார்னு என் நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமேன். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டுக்கு நன்றி கூறுகிறேன். என்னுடைய கருத்து எபேசியர் அந்த நிருபமே ஒரு அந்த நாட்களிலே இருந்த ஒரு சிறந்த ஒரு சபை என்பதே எபேசிய சபை தான். அவர்கள்தான் அந்த முதல் அந்த 7 சபைகளிலே ஆண்டவர் புத்தி சொன்ன அந்த 7 சபைகள், அந்த 7 பொன் கூத்து விளக்குகள் கொண்ட சபை, அந்த முதல் சபை எபேசிய சபை தான். ஆகவே ஹீ லவ் த சர்ச் வெரி மச். அந்த சபை அதிகமாக நேசித்தார். லெட்டரான் பின்னால் பிலதெல்பியா அந்த சபை இருந்தார்கள். உண்மையுள்ள சபை என்று அவர்களுக்கு பெயர் இருக்கத்தான் செய்தது என்று சொன்னாலும், அந்த எபேசி சபைக்கு அவர் சொன்ன புத்தி என்னவென்று தெரியுமா? வேர் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ்? உன்னுடைய முதல் அன்பு எங்கேயே போனது என்று தான் கேட்பார். ஆகவே நீ கொஞ்சம் குளிர்ந்து போகவில்லை, பட் வெது வெதுப்பாக இருக்கிறார்.
வெதுவெதுப்பு என்று சொல்வது, 100 டிகிரி என்று சொல்வது அனலாக இருக்கிறாய். 100 டிகிரி வந்தவுடன் ஒரு தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்து விடும். 1% குறைந்தால் கூட இட் ஒன்ட் பாயில், அது பாயில் கொதி நிலையிலே இருப்பதில்லை. அதைத்தான் வெதுவெதுப்பு என்று சொன்னாரே ஒழியே ஏதோ லேசாக சுடுகிறது என்பதை போல் உள்ளது அல்ல. காட் என்கொயர் தேட், அதைத்தான் அவர் விசாரிக்கிறார். அன்பை எப்படி விசாரிப்பார்? கொதி நிலையிலிருந்து ஏன் கொஞ்சம் குறைந்தாய், ஏன் கொஞ்சம் அதில் பழுது ஏற்பட்டது, என்னுடைய நேசருடைய அன்பிலே பழுது ஒன்றும் இல்லை என்று உன்னத பாட்டிலே அவள் சொல்வார். அதுபோல் தெய்வ அன்பிலே வேர் இஸ் சம்திங் இஸ் லாஸ்ட் தேர், அங்கே இழந்து விட்டது என்று தான் விசாரிப்பார். தேட் இஸ் சச் அ லவ்விங் காட். அதுபோன்ற அன்புள்ள தேவனைத்தான் நான் பெற்றிருக்கிறேன். அவரை எப்பொழுதுமே அன்பு என்று சொல்லிக்கொண்டு எதையாயிலும் உலக பிரகாரமாய் அல்லது மனுஷீகமாய் அல்லது பின்மாற்றத்துக்குரிய ஏதாவது ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் தட்ஸ் ஓகே என்று சொல்லிக்கொண்டு போவது அல்ல அந்த அன்பு. ஈவன் எ ஸ்மால் பாயிண்ட் ஆஃப் அந்த லூக்வார்ம்னஸ், அந்த வெதுவெதுப்பு 1% குறைந்தால் கூட என்கொயர் தேன், அதை அவர் விசாரிப்பார். சபை அப்படி இருக்க வேண்டும். அனல் உண்ட சபை என்று சொல்வது, ஜீவனுள்ள தேவனை கொண்ட அனல் உண்ட சபை என்று அடிக்கடி நாம் சபையிலே பேசுகிறோமே. நீங்கள் அனல் உண்ட சபையாக இருக்க வேண்டும் என்றால் ஆல் த டைம்ஸ் பாயிலிங் இன் லவ், அவருடைய அன்பிலே கொதி நிலையிலே இருக்க வேண்டும். இல்லாமல் கொஞ்சமேனும் அதை குளிர்ந்து போகக்கூடாது. குளிர செய்வதெல்லாம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 31 வசனம் சொன்னதுபடி எபேசியர் 4:31 சகல அந்த கசப்பு, அந்த கோபம், அந்த மூர்க்கம், அந்த கூக்குரல், அந்த தூசணம் என்ற அந்த அந்த துர்குணங்கள் அவைகளெல்லாம் வந்து தான் அமிழ்த்தி அவர்களை குளிர செய்து விடுகிறது. லோகத்திற்குரிய அந்த புல் என்று சொல்வதை இழுப்பதெல்லாம் இது போன்ற குணாதிசயங்கள் தான். அதையெல்லாம் நீங்கள் அதை அகற்ற வேண்டும் என்பது தான் கிறிஸ்துவனுடைய கட்டளை. இல்லையென்றால் இவைகளெல்லாம் உங்களுடைய அன்பாய் இருந்து உங்களை பாயில் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒரு ஸ்டவ்விலே பாயில் பண்ண வைத்திருக்கிற ஒரு தண்ணீர் பானையிலே யாராவது சிம்மணி வைத்து விட்டார் என்றால், ஏன் இப்படி சிம்மணி வைத்தீர்கள், குறைத்து விட்டீர்கள், எப்படி பாயில் ஆகும்? மேக் இட் பாயிலிங், அதை தூண்டிவிடுங்கள் என்று ஒருவருக்கொரு அன்பை தூண்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். வி மஸ்ட் ஹெல்ப் ஒன் another இன் த பாயிலிங் லவ் ஆஃப் காட். தெய்வன்பிலே ஒருவன் குறைவதை கண்டு சும்மா போய்விடுவான் கூட ஒரு நாளும் கூடாது. ஏனென்றால் இந்த ஹோலி ஸ்பிரிட் இன் மீ நெவர் டூ லைக் தேட், ஒரு நாளும் அது எனக்கு செய்ததில்லை. அவர் தெய்வ அன்பை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினாலே ஹீ இஸ் கேர்ஃபுல், கவனமாக இருந்து இந்த லோக அன்பிற்கு அல்லது இந்த 1% இந்த லோக அன்பிற்கு அல்லது மாம்சத்திற்கு அல்லது உலகத்திற்கு லௌகீகத்திற்கு திரும்புவதெல்லாம் குயிக்லி உடனடியாக அதை அவர் மீட்பு நாளுக்கென்று பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை என்று அவர் சொல்கிறாரே பாருங்கள் 30ஆம் வசனத்திலே, நீ மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அந்த மீட்பின் நாள் என்று வரக்கூடும். டுடே, இன்று எனக்கு மீட்பின் நாள், ஐ மஸ்ட் பி ரிடீம்ட், அதை மீட்கப்பட வேண்டும். அதே அவர் இன்றைக்கே மீட்கப்பட்டு வரும்பொழுது தான் லோத்தை போல் கடைசி வரைக்கும் ஓட முடியும். இல்லை என்றால் பாதியிலே நின்று லோகத்தை மீண்டும் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் அவன் நின்று விடுவான். எது நம்முடைய மீட்பினால்? எவ்ரி டே இஸ் எ டே ஆஃப் ரிடம்ஷன். அந்த ரிடம்ஷன் என்னவென்றால் எத்தனையோ துர்க்கணங்கள், எத்தனையோ பொல்லாப்புகள், எத்தனையோ காம விவகாரங்கள், எத்தனையோ சண்டை, போட்டி, பொறாமைகள், இப்படி மாம்சத்துக்குரிய அத்தனையிலிருந்தும் நாம் ரிடம்ஷன் ஆக வேண்டும். இந்த நாள் டுடே இஸ் த டே ஆஃப் ரிடம்ஷன். இன்று நான் மீட்பின் நாளுக்குரியவன். என்னிடத்தில் யாதொன்றும் தொத்தி கொண்டு வந்து அதை அடுத்த நாளுக்கு போய்விடக்கூடாது. இன்றைக்கே அதை ரிடம்ஷன் ஆக வேண்டும். மீட்கப்பட்டு இட்ஸ் பேர்ன், அந்த களிம்புகள் எல்லாம் அக்னியிலே, பரிசுத்தாவின் அக்னியிலே வைக்கப்பட்டு எல்லாம் அங்கே எரிந்து விட வேண்டும். உங்கள் சரீரங்களை கொண்டு வந்து ஜீவபலியை ஒப்பு கொடுத்து த ஃபயர் ஃப்ரம் அபவ், பரத்திலிருந்து அதை இறங்கி இட் ஷுட் பேர்ன் அவுட். அதையெல்லாம் அந்த களிம்புகளை எரித்து நான் அவருக்கு முன்பாக சாம்பலாகி ஐ மஸ்ட் பி பொன்னாய் விளங்கி அவருக்கு நான் அன்பு கூறுகிற வாழ்க்கையிலே சிறிதேனும் குறைந்து விடக்கூடாது, கொஞ்சமேனும் குறைந்து விடக்கூடாது. ஏன் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய கஷ்டங்களை சொல்லி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவருடைய காரியங்கள் முழுவதும் லோக கஷ்டங்கள் தான் அவர்களுக்கு
பெரிதாய் தோன்றுகிறதே அல்லாமல் தெய்வத்தோடு வாழுகின்ற அந்த பூரித்த அந்த அன்பிலே, அந்த பூரித்த அந்த சந்தோஷத்திலே கரையேற்பட்டு விட்டதே என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு இருப்பதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதும் லோகம்தான், லோகத்திற்கவே கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நல்ல காலத்திலும் அங்கே லோகம்தான், அல்லது அந்த லோகம் எரிந்து கொண்டிருக்கிற உலகம் பாழாகி போகிறதை கண்டு வருத்தப்பட்டு திரும்பி பார்ப்பதும் ஒன்றுதான். அவருடைய உலக லௌகீக துக்கம் என்று அதை கொரிந்தியர்களுக்கு சொல்லுவார். கொரிந்தியர்களே, நீங்கள் லௌகீக துக்கம் கொண்டு இருக்கிறீர்களே, தட் இஸ் 100% ராங். ஆனால் ஆவிக்குரிய துக்கம் கொண்டு வாழுங்கள். அது பரிசுத்த ஆவியானவர் தருவார். மீட்கும் நாளுக்கென்று உங்களை கொண்டு வந்து தெய்வ அன்பிலே, பாயிலிங் ஹார்ட், அந்த கொதிக்கின்ற கொதிநிலையிலே அவர் உங்களை அவர் பாதுகாப்பார். நீங்களோ லௌகீக துக்கம் கொண்டது ஏன்? கர்த்தர் விசாரிப்பார் என்று சொன்னால், அவருடைய இருதயத்தை விசாரித்தால் அவருடைய மனக்கவலை என்று எழுதியிருக்கிறது. மனதிலேயே குடிகொண்டிருக்கிற கவலையே அந்த லோகத்துக்குரிய அந்த சஞ்சலங்கள், லோகத்துக்குரிய திரும்பி பார்க்கின்ற இந்த சுபாவங்கள் ஏராளம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால், ஈவன் தோ வி ஆர் ஸ்மால் சிறிய சபை இருந்தாலும் அதை பற்றி காரியமே தேவனுக்கு இல்லை. இருக்கிற இந்த சின்ன சபையிலே அத்தனை பேருடைய இருதயமும் அன்பிலே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். தர் ஃபர்ஸ்ட் லவ் should not become the 99th place. 99 இடத்திற்கு வந்து விடக்கூடாது, 99% வந்துவிடக்கூடாது. இட்ஸ் பி 100%, 100% அன்பிலே பாயிலிங் அது எரிந்து கொண்டு இருந்திருக்க வேண்டுமே அல்லாமல் அது ஒரு நாளும் அது குறைந்து விடக்கூடாது. அப்படி ஒரு சபை என்று சொன்னால் God will be so happy. அவர் நம்மளை விசாரித்தால் எப்படி விசாரிப்பார்? வேற எங்கேயும் விசாரிக்க போக மாட்டார். எபேசு சபைக்கு தான் அன்போடு வருவார். எங்கே உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், எங்கே உன்னுடைய முதல் அன்பு என்று அவர் கேட்பார். ஃபர்ஸ்ட் லவ்வை தாண்டி ஏன் 1% குறைந்து 99%க்கு நீ வெதுவெதுப்பாய் மாறி நான் கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். ஹி ஆஸ்க் மீ எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்னை கேட்கிறார், என்னை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், என்னை அவர் சிட்சிக்கிறார், என்னை அவர் நியாய்ந்திருக்கிறார். ஐ பேர்ன் ஃபார் காட் எவ்ரி டே. என்னை ஊற்றிடும் என் இதயத்தில். சண்டே கிளாஸ் பாட்டு தானே போட்டுங்களா? அப்போ என்னை ஊற்றிடும் நான் எரிவேன், என்னை ஊற்றிடும் என் இதயத்தில் காலை மட்டும் எரிய செய்யும். இப்போ மட்டும் இந்த முழுவதும் ராத்திரி நேரத்திலே, துன்ப நேரத்திலே, அன்பற்ற சூழ்நிலையிலே இட்ஸ் ஆல் த டைம்ஸ் பேர்ன் அண்ட் பேர்ன் அண்ட் பேர்ன் அண்ட் பேர்ன். நிகழ்ச்சி என்றதெல்லாம் ரெண்டாவது தான். அந்த நிகழ்ச்சியின் மூலமாய் என் உள்ளத்தில் அன்பு ஏன் கொஞ்சம் தணிந்தது என்பதை அடைந்து இட் ஷுட் பேர்ன் ஆல் த டைம்ஸ். பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரை துக்கப்படுத்தாமல் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் எண்ணெயை உங்கள் ஊற்றி, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் அன்பை ஊற்றுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அன்பை பொத்து என்று கொட்டுகிறார் என்று அல்ல. ஹி போர்ஸ் இஸ் ஆயில். தன்னுடைய பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை, இந்த எண்ணெயை அவர் ஊற்றும் பொழுது இட் பேர்ன், மை ஹார்ட் இஸ் பேர்னிங் அண்ட் பேர்னிங் இன் லவ். 100% பேர்னிங், 100% டிகிரியிலே வைத்து அதை காக்க வேண்டும். ஆகவே அன்பென்று பிரதர் ஆரம்பித்த பொழுது அவர் சொன்னதை போலவே அன்பு என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு வார்த்தையை போல் தான் இருக்கிறது. எந்த திருவள்ளுவருடைய அன்பை நான் படித்து பார்த்துருக்கிறேன். எங்கப்பா எப்படி வாயொழுக, எப்படி தேன் ஒழுகு அன்பை பற்றியெல்லாம் பேசுகிறார். நலமானதுதான், நலமானதை பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கிறது தானே இன்று உள்ள காரியமாக இருக்கிறது. தி இம்மிடியட்லி சே லவ். அன்பை என்ற ஒன்றை வைத்து கொண்டு பிறரை நியாய்ந்திருப்பதற்கு அதை பயன்படுத்துகிறார்களே, தட் த வேர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். அதுவும் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய காரியத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து கண்டித்து ஒன்றை உணர்த்தினார் என்று சொன்னால் அது யார் மூலமாவது அதை செய்திருக்கக்கூடும், ஒரு சகோதரன் மூலமாக கூட செய்திருக்கக்கூடும். உடனே அன்பு என்ற ஒரு பகுதியை பயன்படுத்தி கொள்வதா, அதை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டு அதை பேசுவதா? அது ஏனென்றால் உலகத்தில் எல்லோருக்கும் காமனாக இருக்கக்கூடிய பிடித்தமான ஒன்று சொன்னால் அன்பு என்பதுதான். அந்த அன்பு மற்றவர்கள் என் மீது காட்ட வேண்டும் என்பதுதானே அல்லாமல் தேர் லவ் ஃபார் காட், தேவனுக்கு அவள் அன்பிலே குளிந்து போனார்களே அதை உணர்வதில்லை. அதை யாராவது திருத்தி விடக்கூடாது. நான் ஏன் பிரதர் இப்படிலாம் இருக்கிறீர்களே, நீங்கள் அவர் தான் தப்பு செய்கிறாரே சொல்லக்கூடாதா? இன்னத்தை பிரதர் சொல்வதற்கு அவர் சொன்னால் கோபம் அடைவார், ஆத்திரம் அடைவார். இன்னொன்று சொல்வார் என்றால் அன்பில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். அதுபோன்ற ஒரு பின்தங்கிய ஒரு இடத்துல உலகம் இருக்கிறது. இந்த முழு உலகமே அதில் தான் இருக்கிறது.
எதை அவர்கள் விரும்புவார்கள்? எக்ஸ்டர்னல் லவ், வெளிப்படையான ஒரு அன்பை தான் விரும்புவார்கள். நீ கொடுக்கிறவனுக்கே கொடுக்கிறான், சிரிக்கிறவனுக்கே அவன் சிரிக்கிறான், அவனை அன்பு பாராட்டுறவனுக்கு அன்பு பாராட்டுகிறான், அவனை நீங்கள் வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்கிறான், அன்பு கூறீர்கள். நீங்கள் கொடுத்தாலும் திருப்பி கொடுக்காத நிலையில் இருக்கிறானே, அவனே அன்பு கூர்ந்தீர்களா? நிபந்தனை இன்றி கொடுத்தால் கொடுப்பான் என்று எண்ணி அன்பு கூறுவது அன்பா? மனுஷி அன்பை வைத்து கொண்டு வாழ்வதா, அல்லது பணத்தை மையமாய் வைத்து கொண்டு வாழ்வதா? புரோட்டா என்பது என்று சிலருடைய காரியத்தில் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். புரோட்டா வாங்கி கொடுத்தால் ஒரு அன்பா? இன்னும் அதுபோன்ற ஒரு மாயை அன்பை வைத்து அல்ல, அன்கண்டிஷனல் சத்ருவை சினேகி என்று சொல்கிற இடத்துல என்ன அவன் செய்தான்? ஒன்றும் செய்யவில்லை என்பது மாத்திரமில்லை, ஹி ஹேட் மீ, என்னை பயக்கிறான் என்று சொல்வது நத்திங் தேர், ஒன்றும் எதிர்பார்ப்பதற்கென்று ஒன்றும் இல்லையே. அதுபோன்றவர்களை நேசிப்பது அன்பில்லையாம். அதுபோன்றதுதான் தெய்வீக அன்பு என்று வேதம் சொல்கிறது. அவர் நமக்காக பாவமானார், அவர் நமக்காக சிறுமைப்பட்டார், அவர் நமக்காக தரித்திரரானார். அதுதான் தன்னையே உறுத்து நம்ம கேட்டதை போல் தியாகம் செய்து காட்டுகின்ற ஒரு அன்பு. அந்த அன்பை எப்படி அந்த 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்வார், அவர் தம்மை சுகந்த வாசனையை ஆக்குவதற்காக சாம்பிராணி புயலை கங்கிலே போட்டதை போல் அந்த கங்கிலி அவர் விழுந்து அந்த சுகந்த வாசனை உருவாகி பலியாகி போனார், காணிக்கையாகி போனார், பலியாகி அப்படி அவர் தன்னை அந்த சாம்பிராணி புயலை கங்கிலே போய் அங்கே விழுந்து போயாகி வந்தார். தூப வர்க்கம் என்று வெளிப்பட்ட விசேஷத்திலே அதை எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மோசையினுடைய ஆகமத்தில் அந்த ஆலயத்திலே அந்த மோரியா மலையில் உள்ள அந்த மோசையினுடைய கூடாரத்தை போலவே தூப வர்க்கம் என்று சொல்வது த ப்ரேயர் ஆஃப் த செயின்ஸ், அந்த பரிசுத்தவானுடைய அந்த ஜபத்தையும் அவருடைய வாழ்க்கையும் குறித்து எழுதியிருக்கிறது. எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அவர் முகர்ந்தார்? தேர் பேர்னி, அந்த தூப வர்க்கம் கங்கிலே விழுந்தது, அது பலியாகி மாறியது, சுகந்த வாசனையாய் அது எழுந்து வந்ததை காட் ஸ்மெல்ட் இட். அதை அதை முகர்ந்து அவர் பார்த்தார். இதோ என் நேசகுமாரன், ஐ லவ் ஹிம், அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் மானிட அன்பு இல்லை, தெய்வீக அன்பை பெற்றிருந்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன நடந்திருக்க வேண்டும்? நீங்கள் அந்த கசப்பு நீங்கி இருக்க வேண்டும். உங்களிடத்தில் கோபம் மூர்க்கம் இருந்திருக்கக்கூடாது, கூக்குரல் என்று இருந்திருக்கக்கூடாது. எங்கு சென்றாலும் ஒரு கூக்குரலை வைத்து அப்படி இப்படி என்று பேசிக்கொண்டே தெரிகிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது. போயிடங்களெல்லாம் கூக்குரல். அன்று ஒரு நாள் ஒரு சகோதரியை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் இப்படி சொன்னார்கள். அப்படியா, என்னிடத்தில் இப்படித்தான் சொன்னார்கள், இன்னும் அப்படி தான் சொன்னார்கள். அதோடு சேர்த்து அழுதிருப்பார்களே, ஆமாம் என்னிடத்திலும் சொல்லிக்கொண்டு அழுதார்கள். இன்னொரு கரெக்டாக சொன்னீர்கள், என்னிடத்திலும் கூக்குரல் இட்டு தான் அழுது கொண்டே சொன்னார்கள். வாட் தே ஆர் வாண்டிங் இன், அவர்கள் செய்கின்ற காரியம் என்னவென்றால், பீப்புள் ஷுட் லவ் மீ, அவர்கள் எனக்கு எதுவும் செய்துவிடக்கூடாது, அன்பு கூற வேண்டும். அவர்கள் எனக்கு என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சிரித்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். they don't know the meaning of loving others. பிறரை நேசிக்கிற நேசம் என்பது தெரிவதில்லை. தகப்பன் நேசிக்கின்ற நேசம் என்று ஒன்று இருப்பதை எப்படியெல்லாம் தப்பாய் புரிந்து கொண்டார்கள் என்பதை எபிரேயர் அந்த 12 சொல்லும் பொழுது, எந்த சிக்ஷையும் முதலாவது கடினமாய்த்தான் இருக்கும், ஆனால் பின்பு அது சமாதானத்திற்குரிய நீதியின் பலனை கொடுக்கும் ஐயா. ஆகவே தகப்பன் சிக்ஷிக்கிற பொழுதானே அவர் சிக்ஷித்தார். அந்த சிக்ஷையில் ஒரு நல்ல நோக்கம் உண்டு அல்லவோ? அவர் தனக்காக சிக்ஷித்தார், தன்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக சிக்ஷித்தார், தன்னுடைய சுய சாம்ராஜ்யத்திற்காக சிக்ஷித்தார், தன்னுடைய சுயத்தை பாதுகாப்பதற்கு சிக்ஷித்தார், லாபம் கருதி அவர் சிக்ஷித்தார். நோ, ஹி வாண்ட் நத்திங் ஃப்ரம் யூ. உங்களுடைய ஒன்றையும் அவர் லாபத்தை அவர் எண்ணி பார்க்கவில்லை. He wanted his son to be like him. அங்கே என்ன இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறதே போல், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாய் மாறும்படிக்கு நீங்களும் அவருடைய அன்பிலே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் சிக்ஷித்தார். எதற்காக சிக்ஷித்தார்? நீங்களும் பிள்ளைகளும் அந்த தகப்பனைப் போலவே மாற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தானே அதை அவர் சிக்ஷித்தார். ஆகவே அதை இப்படியெல்லாம் தாறுமாறாய் வாழுவதை கண்டு அந்த 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய இலக்கை நோக்கி முடித்து விசுவாசத்தினுடைய துவக்கத்தையும்
முடிவையும் கொண்ட அந்த ஆண்டவர் அந்த பிதாவுடைய வலது பட்சத்தில் போய் அமர்ந்து ஜெயமே ஜெயமென்னு ஜெயித்து முடித்த பிறகு பின்பு அந்த ஆலோசனைகளை அவர் சொல்லுவார். பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள், காட் லவ்ஸ் யூ, தேவன் உங்களை நேசிக்கிறார், அவருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதிருங்கள், சிச்சை கடினம் போல் தோன்றும், அது சமாதானத்துக்குரிய நீதியின் பலனை கொண்டு வந்து தரும் என்றெல்லாம் சொல்லுகிறது இருக்கிறதே. தட் இஸ் ரியல் லவ், அதுதான் உண்மையான அன்பு. ஆகவே முதலாவது அவர் உங்களுடைய பாவங்களை அவர் கண்டிக்கும் பொழுது, உங்களுடைய பரிசுத்தாவினர் வந்து உங்களுடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பொழுது உணர்வடைகிறோமா? அந்த உணர்வடைந்து அந்த இருதயத்தை பெற்றவன் தான் he can come down, அவன் கீழே இறங்கி வந்து now God is filling me, அவருடைய தயவினாலும் அவருடைய மன உருக்கத்தினாலும் நான் மன்னிக்கிற, அவர் தேவனைப் போல மன்னிக்கிற மன்னிப்பினாலும் என் இருதயத்தை நிரப்பினார் என்று சொல்ல முடியும். இல்லாதவன் எப்படி இருப்பான் என்றால், அவன் எனக்கு தயவு காட்டினானா, அவன் எனக்கு மனதுருக்கம் செய்தானா, அவன் எனக்கு ஏதாவது செய்து கொடுத்தானா, என்னை அவன் ஏன் மன்னித்திருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு போய்விடலாம் என்று சொல்லுவதா? இன்னும் மன்னிப்பு என்று சொல்வது எத்தனையோ மடல்களை நான் வேதத்திலே அறிந்து வைத்திருக்கிறேன். ஒன்று என்னவென்று சொன்னால், அந்த லூக்கா 11 வாசிக்கிறதே போல், உன் சகோதரன் உனக்கு விரோதங்கள் செய்யும் பொழுது உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. என்ன எச்சரிக்கை வேண்டும்? அவனை மன்னித்து விடுவதற்கு என்ற எழுதப்படவில்லை. என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? ரிபியூக் ஹிம், அவனை கடிந்து கொள். அவன் மனம் திரும்பினால் அவனை மீட்டு கொண்டாய், அவனை ரட்சித்து விட முடியும் என்று சொல்வார். வாட் இஸ் த ரியல் லவ் தேர்? ரிபியூக்கிங் ஹிம், அவனை கடிந்து கொள்வதுதான். ஆகவே when there is a brother, when there is a sister, தனக்காக இல்லாமல், தனக்குரிய நாடாமல், தனக்குரிய அந்த வைராக்கியத்தில் இல்லாமல், தெய்வ வைராக்கியத்திலே தேவனுக்குரிய காரியத்தை சுட்டி காட்டுவதில்லை ஒரு மனுஷன், ஒரு நல்ல சகோதரி இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். அது ஒன்று சகோதரர்களாய் எல்லோரும் மாற வேண்டாமா? அவர்களை 1% குறைவதை கண்டு ரிபியூக்கியும் கடிந்து கொள்ள வேண்டும். ஆதியில் அன்பை விட்டாய் என்று சொல்வதை வாயூர என்னத்தையாவது பேசிக்கொண்டு மற்றவர்களை அதற்கு பயன்படுத்தினார். தங்களுடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்தினவர்கள் அதிகம் பேர் இல்லை. அந்த நாளிலே நான் பெற்ற அந்த வெளிச்சத்தில், லார்ட், I thank you that you are considering me as a church of Ephesian. எபேசு சபையை போலவே என்னை நீ கருத்தில் கொண்டு என் மீது வைராக்கியம் கொண்டு சின்ன சின்ன காரியங்களெல்லாம் வந்து என்னை கடிந்து என்னை அள வைத்து என்னை நான் மனசாகப்பட்டு நான் திரும்பி வெளியே வரும் பொழுது மிகுந்த பக்தி விருத்தி அடையும்படியாக என்னை செய்து வருகிறீரே, உமக்கு நன்றி என்று கூறியிருக்கிறேன். Hallelujah. God is zealous about your life like that. தேவன் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலே பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம். That is a beautiful thing. அளவுள்ள காரியம். சபையில் உள்ள அனைவருமே இப்படி கீழே விழுகிறவர்களை தூக்கி விடுவர்களாக இருந்தால், சபையில் அனைத்து சகோதரிகளும் விழுந்த சகோதரிகள் தூக்கிவிட வலிமையுள்ளவர்களாக இருந்தால், they are spiritual, ஆவிக்குரியவர்கள் என்று கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். If there is a spiritual man, he will help somebody. அவைக்கிறதுமாய் உதவி செய்வான். இந்த புரோண்டாவை இந்த பணத்தையும் கொடுத்து அல்ல. ஐ டோன்ட் மைண்ட் தட். காட் இஸ் ரிச். தேவனுடைய சபையிலே பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது. அவர் எந்த மனுஷனுக்கும் கடனாளி இல்லை, சபைக்கும் கடனாளி அல்ல. சபைக்கு தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவர். ஆகவே வாட் யூ வாண்ட் டு லிஃப்ட் யுவர் பிரதர், நாட் மணி, பணம் அல்ல. நோ, இட் வில் வேனிஷ் அவே. அதை உலகத்தை தேவபக்தி என்று ஆதாயம் என்று எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். நமக்கோ தேவபக்தியே ஆதாயம். ஆகவே helping a sister, helping a brother to lift him up, அவனை தூக்குறவனாக இருப்பார் என்றால், he is a valuable brother, valuable sister. Hallelujah. அது போன்று அந்த தெய்வ அன்பை முதலாவது எங்கே வைத்திருந்திருக்க வேண்டும்? cleanse your part. அந்த நல்ல நற்கிரியைகளுக்கு பாத்திரமான அந்த கனமுள்ள பாத்திரம் என்று சொல்கின்ற 2 தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோமே, அந்த கனமுள்ள பாத்திரம் என்னவென்று தெரியுமா? தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டு பொன்னும் வெள்ளியுமான பாத்திரம். தட் இஸ், தன்னை சுத்திகரிப்பதற்கு அந்த பொன்னும் வெள்ளியும் மண்ணும் மரத்தை போல அல்ல, அக்னியிலே போய் சுடப்பட்டு அந்த களிம்பிலெல்லாம் போய் வந்த பிறகு நற்கிரிகளை செய்வதற்குரிய அந்த பாத்திரம் என்று இருக்கிறதே, அதுபோல் நம்மை மாற்ற விரும்புகிறாரே அல்லாமல் சும்மா சமூக சேவை செய்வதற்காக நம்மை கூட்டி வைத்திருக்கிறார். சமூக சேவை செய்ய வேண்டும், இந்த ஏழைகளுக்கெல்லாம் இறங்க வேண்டும் என்று சொன்ன யூதாஸ் காரியத்தை பார்த்து, யூதாஸ் காரியர்
தரித்திரன் எப்பொழுதும் இங்கே உலகத்தில் இருக்கிறான், அதை அகற்றவான் நான் வந்தேன். த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய சரீரம் கொஞ்ச காலம்தான் இருக்கும். அதை அன்பு கூர்ந்து ஒருவள் தன்னுடைய தைலத்தை ஊற்றுகிறாளே, அதற்கு போய் விலை மதிப்பை போட்டு ஏப்பா இவ்வளோ காசா என்று சொல்கிறாயே, அவள் சரியானதே செய்தாள், தன்னால் முயன்றதை செய்தாள். டோன்ட் டிஸ்டர்ப், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதே என்று சொன்னவுடன் அவனுக்கு மனம் புண்பட்டு போய்விட்டான். அவன் மனுஷி அன்பு கண்டிக்கப்பட்டவுடன் மனம் புண்பட்டு போய்விட்டான். இந்த உலகத்திலே மனுஷி அன்பு கண்டிக்கப்பட்டதன் மீதம் மனம் புண்பட்டவர்கள் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். they don't know God, தேவனை அவர்கள் அறிவதில்லை. அவள் தேவனை அறிவதெல்லாம் only love, not the truth and love. அங்கே சத்தியமும் கிருபை என்று சத்தியத்தை விட்டுவிட்டு கிருபை கிருபை என்று பேசி எத்தனை பெந்தகோஸ்தே சபைகள் கிருபை கொண்டாடி அந்த கிருபை 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 என்று குதித்து குதித்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களே. வெதர் தே காட்டு ஒரிஜினலான இந்த தங்கத்தை கையில் வைத்து வாழ்கிறார்கள், பித்தளையை வைத்து கொண்டு கோல்டு 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 என்று குதித்து கொண்டு இருக்கிறார்களே. அதுபோல் ஜனங்கள் வழிதப்பி போகிற கொடிய காலம், மனுஷ அன்பையே நம்பி வாழ்கின்ற ஒரு குடும்பம், கணவனும் மனைவியும் அங்கே நிம்மதியாக வாழ்வதில்லை. மனுஷ அன்பையே நம்பி வாழ்கின்ற ஒரு தாய் தகப்பனை கொண்டிருக்கிற பிள்ளைகள் அங்கே ஒரு நாளும் அங்கே உருப்படியாக அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தெரியதில்லை. டிவைன் லவ், திவ்ய அன்பு என்னவென்று சொன்னால், முதலாவது பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்கள். அவர் வந்தார், மன்னித்தார், சரிதான், மன்னித்தார் என்று மாத்திரம் போதுமா? தட்ஸ் ரைட். மன்னிப்பது கொண்டாடினா ஈவன் நான் இன்றும் நான் கொண்டாடுவதெல்லாம் அதிகமான என் உள்ளத்தை ஆட்கொண்ட ஒரு பாடல் என்னவென்றால், என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என் உள்ளத்துள்ள பரவசத்தை, இந்த பரவசத்தை இன்னொரு 1000 கோடி வருடங்கள் ஆனாலும் எடுத்து விட இயலாது. யார் மன்னித்தார் என்று அல்ல, நானாக மன்னித்தார் என்று எண்ணிக்கொள்வதும் அல்ல. மன்னன் கிறிஸ்து வந்தார், போ இனி பாவம் செய்யாதே என்று ஒரு வார்த்தை சொன்னாரே, என்னை மன்னித்து இனி ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையை திறந்து வைத்தாரே, அவர் என்னை மன்னித்தார். எங்கே நாங்கள் சொல்லிடுற அந்த வாசனைகள் எல்லாம் சொல்லுங்கள். ஓ கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், நீ ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன், உண்மை நான் இன்று முதல் உடைய பிள்ளையாக மாறுகிறேன், இயேசு நாமத்தில் ஆமென். எல்லோரும் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன் என்று சொல்கிறேன். மாயத்தை நான் பேசுகிறேன். நோ, ஐ வென்ட் டு காட், தேவனிடத்தில் சென்று காட் ஃபர்கிவ் மீ, தேவன் என்னை மன்னித்தார் என்று இருக்கிறதே, அவர் என்னை மன்னித்தார் ஐயா. எந்த மானிட தயவும் இல்லை, இவர் எதை நான் நம்பி வாழவில்லை, யாரோ சொல்லிக் கொடுத்ததை நான் ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லவில்லை. ஐ வென்ட் டு காட், வெப்ட் அண்ட் வெப்ட் அண்ட் வெப்ட். அழுது அந்த புளிய மரத்தண்டில் அழுது சிந்தின அந்த என்னுடைய கண்ணீர் மாலை 6 மணிக்கு தொடங்கி 5:30 மணி இருக்கும் என்று நீ தொடங்கி 7:30 வரைக்கும் அழுதேன். அழுது அவர் வந்தார், வந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய பாரத்தை எல்லாம் உருட்டி விட்டாரே, தள்ளிவிட்டு பேரானந்தத்தை கொடுத்து என்னை அனுப்பி வைத்தாரே. அவர் மன்னித்தார் என்றது சிலாக்கியம் இருக்கிறதே ஐயா, அதை எப்படி சொல்வது? அதை பெரிய சொத்தாய் வைத்திருக்கிறேன். இன்றும் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பாடலை பாடி பாடி நான் மகிழ்வதுண்டு. மகிழ்ச்சி குறையுது என்றால் என்ன வேணாலும் போகட்டும், இந்த மகிழ்ச்சி இருக்கிறதா என்று செக் பண்ணி பார்க்குறேன். ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா? என்னையே ஆனந்தம் நான் இப்பொழுதும் அந்த பக்தி வினயத்தோடு பாட முடிகிறதா? எஸ், தட் இஸ் a wonderful thing. ஆச்சரியமான ஒரு காரியம். இட் இஸ் காட் ஹூ ஃபர்கிவ், மன்னித்திருக்க வேண்டும். ஆகினால் தான் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினுடைய மன்னிப்பை தூசி என்று எண்ணி காலில் போட்டு மிதிக்கிறார்கள். விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் என்று சொன்ன கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எண்ணுகிறீர்கள்? அவருடைய தியாகத்தை குறித்து, அவருடைய பலியை குறித்து, அவருடைய காணிக்கை குறித்து மேன்மையாக கருணை எத்தனை பேர் என்று எண்ணீர்கள்? காலின் கீழ் போட்டு மிதித்து விட்டு செய்த பாவத்தை மீண்டும் செய்து கொண்டிருக்கிறவர்களை வைத்து என்னவென்று சொல்வது? கழுவி விட்டாரே, இனி பாவம் செய்யாது என்று சொன்னாரே, போதும், அது போதும், ஐயோ என்னுடைய கரைகளெல்லாம் போக்கிவிட்டு இனி பாவம் செய்து என்று சொல்கிற புது லெட்ஜரை கொடுத்து இனி வாழ்க்கையை நன்றாக எழுது என்று சொன்னாரே. பழைய லெட்ஜரெல்லாம் தூக்கி, கேடான வாழ்க்கையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டாரே. என்னுடைய பாவத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டு புதிதாக என்னுடைய படகை கொடுத்து இதில் நடந்து செல் என்று, இதில் படகை ஓட்டி செல் என்று சொல்லிவிட்டாரே. And that's a great joy. From that joy I began the Christian life. அப்படி வாழ்ந்தவன் தான் நிலைத்திருப்பான், அப்படி வாழ்ந்தவன் தான் நிலைத்திருப்பான். இல்லை என்றால் பாவமன்னிப்பை பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவதெல்லாம் பொய்யை அவன் சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக்கொண்டு அவன் வாழ்ந்து விடுகிறான்.
ஆகவே தன்னை கழுவ வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவன் யாராய் இருந்திருப்பான் என்று சொன்னால், இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுவார் என்னவென்றதை சொல்லுவார். அந்த 9ஆம் வசனத்திலே, ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்பே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது இல்லையா? ஏறினார் என்று சொல்லுகிறவர் முதலாவது இறங்கினார் அல்லவோ, அது அல்லவோ வேண்டியிருந்திருக்க வேண்டும். ஏறினவர் என்ன செய்தார் என்றும் அவர் அதை அடுத்து அவர் கூறினார். என்ன அவர் கூறினார், ஏறினவர் சகலத்தையும் சகலத்தாலும் நிரப்பும்படி பக்தி விருத்தி அடையும்படி சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை சூசை மேய்ப்பரும் இப்படியெல்லாம் வரங்களை வைத்து நிரப்பினார். ஹீ ஃபில் வித் குட்னஸ், நன்மையாக நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தாழ்விடங்களிலே இறங்கி இருந்திருக்க வேண்டாமா? இயேசு தன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று தேவ ரகசியத்தை ஒரு நாள் நாம் செய்தியாக கேட்டோமே. அவர் வந்தார், தன்னுடைய மாம்சத்திலே குடிகொண்டிருக்கிற நம்மை போன்ற மாம்சத்திலே குடிகொண்டிருக்கிற பாவங்களை தானே சிதைத்தார். தன்னுடைய மாம்சத்தின் திரையை கிழித்தார். அவரை கிழித்து சிதைத்து வழியை உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது சும்மாவாக அங்கே எழுதியிருக்கிறது. அதே வசனத்திலே என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? தேவதூதர்களால் காணப்பட்டார். அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். பிரஜாதி இடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். பிரசங்கிக்கப்பட்டார். மனுஷர்களால் அவர் அந்த பிரசங்கிக்கப்பட்டார் என்று கூறுவதெல்லாம் தட் ஃபாலோஸ். அதற்கு பின்பு வருவது தான். இன்றைக்கும் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னை சிதைத்தவன், தன்னை நொறுக்கினவன், இயேசு நொறுக்கி சிதைத்து தான் இந்த சுவிசேஷத்தை எவன் நம்புவான்? முதலாவது வறண்ட நிலத்தில் வேர்விடு, பின்பு தொழில் கொண்டு வாழ்கின்ற ஒரு இடம் வர வேண்டும் என்பதை போல் தன்னைத்தானே அவன் தாழ்த்துவதும் தானே அவன் நொறுங்குண்டு வாழுவதும் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதும் நடைபெறவில்லை என்று சொன்னால், அன்பு என்று நீங்கள் பேசிக்கொண்டால் சீப்பான அன்பை தான் பெற்றுக்கொள்வீர்கள். சும்மா ஒரு சாதாரண 5 பைசா கூட மிட்டாய் வைத்திருந்தான் ஒரு கடையில். என்ன சார் எல்லோரும் கொடுக்குறீங்கன்னு கேட்டு, சார் வெறும் 5 பைசா தான் சார், மொத்தத்துக்கு வரும்போது 5 பைசா தான் என்று சொல்லுவார். அந்த ஆசையாக அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். 5 பைசா மிட்டாயும் அவர் கொடுக்க நமக்கு சீப்பாய் அவர் தர விரும்புகிறார். தன்னையே உடைத்து நொறுக்கி தான் பிதாவின் சமூகத்திலே பிரவேசித்து தான் பூரணான பின்பு அநேகரை அந்த பாதைக்குள் வரும்படி அழைத்து செய்தாரே குருநாதர். அவர்தானையா நமக்கு முன்னோடி அல்லாமல் மனுஷிய அன்பை வைத்து கொண்டு அன்பு அன்பு என்று பேசி ஏமாந்து போய்விடக்கூடாது. அதுபோன்று ஒரு பகுதி ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அவர்கள் என்ன செய்வார் என்று சொல்வதை அந்த கீழே உள்ள அந்த அடுத்த பகுதியில் அவர் எடுத்து அவர் கூறும் பொழுது, அந்த சகலவிதமான அந்த கசப்பும் கோபமும் அந்த மூர்க்கமும் உள்ளக்கையே வைத்து கொண்டு சிதைத்து போடாமல் தேவபக்தியின் ரகசியமே அவர்களுக்கு தெரியவில்லை. தன்னுடைய மாம்சத்திலே கொன்றாரையா, தன்னுடைய மாம்சத்தில் வந்து சிதைத்து போட்டார். அவருடைய மாம்சம் கொல்லப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. ஹி வாஸ் கில்ட் இன் த ஃப்ளஷ் என்று எழுதியிருக்கிறது. கொல்லப்பட்டார். அப்படியெல்லாம் வெளியும் கொல்லப்பட்டார், அவர் உள்ளேயும் அவர் சிதைக்கப்பட்டார். சிதைத்து 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 பெற்றது தானையா தேவபக்தி. தேவபக்தி என்ற ரகசியத்தை உணர்ந்து நாம் என் குருவானவர் சென்ற அதே பாதையில் சென்று he has offered the same cross to me, அதே சிலுவை எனக்கும் தந்திருக்கிறார் என்று அறிந்து சிதைத்து விட வேண்டும். அந்த தேவாலயத்தில் உள்ள அந்த அருவருப்பையெல்லாம் நீக்கிவிட வேண்டும். பின்பு அதை தேவாலயமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது என்னுடைய பிதாவினுடைய ஜெப வீடு என்று சொன்னாரே, மாற்றுங்கள். ஜெப வீடாக மாற்றாமல் தனக்கானதே தேடி 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 வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர் விரும்புவாரோ? திருடர்கள் கள்ளர் கோயை மாற்றி விட்டில்லை என்றும் அவர் சொல்வார். அதற்கு முந்தின அந்த பகுதியிலே நான் வாசிக்கும் பொழுது அந்த என்ன எழுதியிருக்கிறது, அந்த 28ஆம் வசனத்தை, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுடனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தனக்கு உண்டாயிருக்க வேண்டும், தனக்கென்று உண்டாயிருக்க வேண்டும் என்றால் தன் கையினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் திருடுகிறவனாய் இருந்துவிடக்கூடாது. அன்பை நீங்கள் தேவபக்திக்குரிய வாழ்க்கையை வாழாமல் உங்களுடைய மூர்க்கங்களை அகற்றாமல் உடைய தீமைகளை அகற்றாமல் வெளியே காட்டலாம் என்று எண்ணாதிருங்கள். அது திருடு என்று சொல்வார். அங்கே ஒரு நாள் என்னுடைய வீட்டிலே அந்த ஜோனா அவள் இருந்தபோது ஓடி வந்தார்கள். அம்மா, ஐயோ சாப்பிட்டு விட்டாளா? நான் அவளுக்கு பாலிலே அவள் என்ன போட்டேன், ஏன்னோ அந்த பெயர் என்ன, அந்த பனங்கற்கண்டில் பனங்கற்க போட்டு பனங்கற்கட்டை பூரா சாப்பிட்டு விட்டாள். அவள் எதை விட்டு விட்டாள்? அந்த இட்லியை விட்டு விட்டாளே. பூரா தின்னுட்டியா, பூரா எடுத்து விட்டாயா என்று சொன்னால் அதுதான் திருடு.
எதை சாப்பிடாமல் எதை சாப்பிடுவது? பனங்கற்கட்டை மாத்திரம் சாப்பிட்டு விட்டு போகுது. அந்த நாட்களே அந்த வாட்ச்மேன் டோசர் சொல்லுவதை போலவே நல்ல சாண்ட்விச்சை போல் நடுவிலே தான் அந்த க்ரீமி இருக்கும், மேலே ப்ரெட் இருக்கும். இந்த பிள்ளை இடத்துல கொடுத்து பாருங்கள், எதை சாப்பிடுவார்கள்? ப்ரெட்டை அந்த தள்ளி போட்டு விட்டு எதை திருடுவார்கள்? இந்த ஜோனா எடுத்து சாப்பிட்டதை போல் அந்த வேறு என்ன பனங்கற்கண்டை உரம் பிடி வாயிலே போட்டதை போல் அதைத்தான் அன்னைக்கு சாப்பிட்டு எதை தூக்கி போட்டு விடுவார்கள். ட்ரூத் என்ன சத்தியமா? டோன்ட் வாண்ட் எது கிருமியை கொடுங்கள். அன்பு கிருபை, அன்பு கிருபை, அன்பு கிருபை என்று கூத்தாடுவோம். அதிலே மகிழ்ந்து கொண்டாடி இதுதான் பரலோகம் என்று சொல்லிக்கொண்டே ஏமாந்து கொண்டு போவதற்காக சபையை வைத்திருந்தார். முதலாவது அந்த சபையை க்ளீன் பண்ண வேண்டாமா? அந்த சபையில் உள்ள திருட்டுத்தனம் போக வேண்டாமா? அங்குள்ள துன்மார்க்கம் ஒழிய வேண்டாமா? உலகம் மாயம் அங்கே விலகி போக வேண்டாமா? அதையெல்லாம் அவர் விரட்டி அதை கவிழ்த்து அந்த காசுக்காரன் என்று தனியாக அதை எழுதப்பட்டிருக்கிறது. பணத்தையும் பண மோகத்தையும் உலகத்திற்காக வாழ்கின்ற வாழ்க்கையும் கவிழ்த்து போட்டு விட்டார். இதையா நீங்கள் வந்து இங்கே ஒன்று செய்வது? போங்கள், உலகத்தாரோடு சேர்ந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். அதை நான் சொல்லவில்லை. இங்கே என்ன வந்தீர்கள் என்று அவர் கேட்கவில்லையா? தென் ஹீ செட், பிறகுதான் சொன்னார், மை ஹவுஸ் திருடனுடைய ஹவுஸ் அல்ல, இது ஜெப வீடு என்று சொன்னார். கத்திடத்திலே கேட்டு வாங்க வேண்டிய இடத்துல லாபம் பார்க்கும்படி வந்த மனுஷர்களாய் இருக்கலாமா, திருடலாமா என்று அவர் கேட்பார். ஆகவே they sometimes rob the truth, அங்கே செய்திகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பகுதியை திருடிக்கொண்டு வாழ்வது சரிதான? த ஹோல்சம் வேர்ட் ஆஃப் காட் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்லி மகிழ்வான். உங்களுடைய வார்த்தை சம்பூரணம் கொண்டது, ஹோல்சம். அதை போய் பாதி வெட்டி எடுத்துக்கொண்டு உங்களுக்கென்று பயன்படுத்துவது துன்மார்க்கம் அல்லவா? அது என்னவென்று அவர் சொல்லுவார்? திருடு என்று சொல்வார். வெறும் அன்பை மாத்திரம், கடைசி வசனத்தை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணி வைத்து விட்டு மேலே இருக்கிறதெல்லாம் விட்டு விட்டால் திருடு இல்லையா? அப்படி போல் திருடுவதே அவர் கேட்டார். அதை அவர் கூறிவிட்டு அதை அவர் சொல்லுவார். அவர்களோ அந்த 18ஆம் வசனத்திலே புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள், தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போய்விட்டார்கள். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் என்று கேட்ட செய்தியினுடைய முடிவின் சாரத்தை சொல்ல வேண்டும் என்றார். த லைஃப் ஆஃப் காட், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று வருகிறதே, த லைஃப் ஆஃப் காட், த லைஃப் ஆஃப் காட். லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ், இயேசு நோக்கி பார்த்து இன் எவ்ரி சிச்சுவேஷன் அவரையே தியானித்து தியானித்து வாழ்ந்து பாருங்கள். நான் எண்ணுகிறேன், இன்னும் ஒரு 1000 வருடம் கொடுத்தாலும் அவரை தியானிக்கிற தியானம் போதாது. அது என்ன வெறும் சுவிசேஷம் தானே கொஞ்சம் என்று எண்ணிக்கொண்டா இருக்கிறீர்கள்? நோ, ஐ லுக் அண்ட் டு ஜீசஸ். இயேசு ஒரு நாள் கண்டேன், அது பின்பு அதை நோக்கினேன் என்று அந்த 1 யோவானிலே சொல்வார். நான் ஜஸ்ட் சீயிங் தான் கிறிஸ்தவ உலகம் பார்க்கிறது. பட் லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ், தீவிரமாய் அவரை நோக்கி பார்த்து ஓடுங்கள் என்று சொல்லுகிற அந்த ஓட்டம் இருக்கிறதே, அது 1000 மீட்டர் ஓட்டம் இல்லை, 10,000 மீட்டர் ஓட்டம் இல்லை. இட் இஸ் எ லாங் வே. நீண்ட ஒரு பயணத்தினுடைய அந்த ஓட்டத்தை நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்து ஓட வேண்டாமா? அதுபோன்ற வாழ்க்கை தான் த லைஃப் ஆஃப் காட். ஜீசஸ், இயேசு வைத்திருந்தெல்லாம் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவனை வைத்திருந்தார். தன்னை சிதைத்து வாழ்ந்து அந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் அவனும் தன்னை தானே இப்படி சிதைத்து தன்னை சுயத்தை, தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சத்துருவை, இந்த மாம்சத்தையும் இந்த இச்சைகளையும் இந்த உலகத்திற்காக வாழ்கிற விருப்பத்தையும் சிதைத்து அவன் சிலுவையிலே வைத்து அறைந்து கிறிஸ்தனுடைய தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சை சிலுவையில் சிதைத்து வைத்து வாழ வேண்டும். பிறரையும் வாழ வைப்பதற்கு வழிவகுத்திட வேண்டும். ஹி மேட் எ வே என்று எழுதியிருக்கிறதே, அவர் வழியை உண்டாக்கினார். தந்தை மாம்சத்தினாலே எல்லோரும் பின்பற்றும் வழியை உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே உள்ளே வர முடியவில்லையே. அங்கே மாம்சம் பத்திரமாக இருப்பதை பார்க்கிறார்களே, அங்கே லோகம் பத்திரமாக இருப்பதை பார்க்கிறார்களே, உலகத்துக்குடைய துட்டு அந்த காசுக்காரருடைய மோகம் எல்லாம் அங்கே இருப்பதை பத்திரமாக பார்க்கிறார்களே, அதே எண்ணி பார்த்து கும்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்களே. சிதைக்கப்பட்டதா? அதையெல்லாம் சிதைத்து கவிழ்த்து போட்டதை கண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த வீடு ஜெப வீடாய் மாறிவிட முடியும். ஹல்லேலூயா. வாட் ஐ வாண்ட் இஸ் நாட் தட் இக்னரண்ட் லைஃப், அறியாமையினாலே வாழ்ந்தார் என்ற வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வது சரிதானா? த லைஃப் ஆஃப் காட், அவள் தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்நியர்கள், தேர் ஃபாரினர்ஸ், அதெல்லாம் நாட் தேர் ஓன், சொந்த மேலே.
ஒருவன் திடீரென்று வெளியேறென்று இருந்தால் யார் வேணால் ஹீஸ் எ ஃபாரினர் என்று சொல்வதை போல் ஹீஸ் எ ஃபாரினர் அந்நியமாய் போய்விட்டு they don't know the meaning of life of God. ஆகவே இந்த எபேசிய 4ஆம் அதிகாரத்தின் வாசித்த அந்த பகுதியானது சாதாரணமான ஒரு பகுதி அல்ல. அதை வைத்து ஜாலங்கள் செய்கிறவர்களும் அதை வைத்து எத்தனையோ வித திரித்து பேசுவதற்கும் அந்த அதிகாரத்தை புரட்டி வைத்த கமெண்ட்ரிலாம் பார்த்து என்னென்னவோ கொண்டு போய் எதையோ பழைய ஏற்பாட்டு கதையெல்லாம் சொல்லி கொண்டு வந்து போவதை பார்த்து சலித்து போனவன் நானும் நேசித்து தான் அந்த புத்தகங்களை வாசித்து பார்த்தேன். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது ஏனென்றால் அதனுடைய சென்ட்ரல் ஹார்ட் என்னவென்றால் லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவனை அந்நியராய் மாறிவிட்டு எப்படித்தான் அதை விளக்கி அவர்கள் சொன்னாலும் தப்பாய் தான் சொல்வார்கள். லோகத்திற்கு ஏற்ற விதமாய் அதை சொல்லி வைத்து விடுவார்கள். கவனமாய் we should live the life of God. தேவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாய் பிராசிக்க கடவுள். ஒண்டர்ஃபுல் லைஃப் சைன் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கும் பிராசிக்க வேண்டும். இருளில் இருக்கிறவன் வெளிச்சத்தை காண வேண்டும். அவர்களும் இந்த தேவபக்தியின் ரகசியமாகி நம்முடைய மாம்சத்திலே வந்து சிதைத்தாரே அந்த வாழ்க்கையை மேற்கொண்டு இதுதான் மேலான வாழ்க்கை என்று அறிந்து எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவர்கள் இவர்கள் என்று காட்டுகிற விதமாய் அவர்கள் வறண்ட நிலத்திலே வேர்விட்டு மேலே துளிர்த்தார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் தட் பியூட்டிஃபுல் லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பு என்று சொல்லிடு அந்த சாந்தம், அந்த தயவு, அந்த பொறுமை, அந்த அற்புதமான அந்த வாழ்க்கை, தட் பியூட்டிஃபுல் திங் வில் பிகம் மை ஓன், என் சொந்தமாய் மாறிவிடும். குறுக்கு வழியிலே வந்தார் என்று ஆண்டவர் சிலரை சொல்வார். எப்படியும் வந்து விட்டார் அல்லவா என்று ஒருவர் கேட்டார். அவர் சொன்னார், நானே வழி என்று சொன்னால் இந்த வழியை விட்டு வேறொரு வழி இல்லை என்று சொன்னார். பின்பு எப்படி ஒரு உள்ளே வந்தால் அவனை குறுக்கு வழியில் வந்தவன் சொல்லாமல் எப்படி அவர் சொல்வார்? சுவரேறி குதித்தவன் என்று சொல்வதை போல் திருடுவதா? நாம் திருடி வைத்து வாழ்வது கூடாது. யூ லவ் அதர்ஸ் பட் யூ நெவர் எக்ஸ்பெக்ட் லவ் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவர் நேசிக்க வேண்டும் என்று என்னால் ஐ நெவர் இன்டெண்டட், நான் ஒரு விரும்பினதில்லை. பட் when I see that அவர்கள் சுவரேறி குதிப்பதை போல் தெய்வ பக்தியினுடைய அன்பை அந்த புறக்கணித்து விட்டு லோக அன்பிற்கு போகும்பொழுது ஐ ஆம் கேர்ஃபுல். நான் புத்தி சொல்வதற்கும் தயங்குவதில்லை. எந்த நேரத்திலும் யாராக இருந்தாலும் என்ன we are called to help them. I am the light, I am called to shine in the darkness. இந்த இருளிலே உதிப்பதற்கு அழைக்கப்பட்டவன் நான். I must shine and shine and shine, continuously shine. தொடர்ச்சியாக எரிருளாக இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ள இருள் போய்விடும். உங்களுக்குள் உள்ள இருள் போக வேண்டும். வீட்டில் உள்ள மக்களுடைய இருளும் அங்கே நீங்க வேண்டும். உடனடியாக கண்டிக்க வேண்டியதால் உடனடியாக கண்டிக்க வேண்டும். தான் சிலுவைக்கு போகிறேன் என்று சொன்ன அடுத்த கணமே பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, அதை எப்படி போக முடியும்? யூ ஆர் எ வெரி லவபுள் பிரதர். அப்படி அன்பு கூர்ந்து நீ உமக்கு கஷ்டமா? அட உண்மை பிறர் நிந்திப்பார்களா? அதெல்லாம் கூடாது ஆண்டவரே என்று கட்டி பிடித்து இருந்தவனை பார்த்து கொஞ்சம் தள்ளி வைத்து அப்பாலே ஓ சாத்தானே என்று சொன்னதையெல்லாம் நீங்கள் அறிவீர்களோ? தட் இஸ் ஒரு ரியல் லவ். மெய்யான அன்பு என்னவென்றால் லோகத்தை சிநேகித்தவன். ஹி ஆல்மோஸ்ட் லவ் த சேட்டன். சாத்தானே நேசித்து விட்டான். அவனை பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் வருடி கொடுக்கிறதல்ல. திஸ் இஸ் த வேர்ல்ட்லினஸ், உலகம். கெட் பிஹைண்ட் மீ சேட்டன் என்று சொல்வதை 12 பேர் கூட இருந்தாலுமே கூட இடின் பாதர் அபவுட் தட். அந்த 12 சீசல் மத்தியிலையும் ஹி ரிபியூக்ட் தம் பப்ளிக்லி. அவனை கடிந்து கொள்ளத்தான் செய்தார். கடிந்து கொண்டு அவன் பாழாய் போகவில்லை, ஜீவன் பெற்றான். அடுத்த வசனம் என்ன எழுக்கிறது தெரியுமா? 6 நாட்களுக்கு பிறகு அவர் எல்லோரும் அழைத்து கொண்டு அவர் மறுரூப மலைக்கு ஏறி சென்றார். ஏறி சென்றதில் கூப்பிட்டு போனது யார் தெரியுமா? யோவான், யாக்கோபு, பேதுரு. அவனையும் அழைத்து கொண்டு போய் அப்படி ஒரு மகிமையை அவன் பாடுகளிலே வரக்கூடிய அந்த மகிமையை அவனுக்கு காண்பித்து, திஸ் இஸ் பியூட்டிஃபுல் லைஃப், இந்த அழகுள்ள வாழ்க்கையை நீ இதை வேண்டாம் என்று சொன்னாய் என்று அவனுக்கு காண்பித்து, ஆண்டவரை இங்கேயே கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிவிடும் ஆண்டவர், எதற்கடா இந்த உலகம், நான் தப்பாக சொல்லிவிட்டேன், இங்கேயே இருப்ப மாட்டவரே என்று அவன் சொன்ன பொழுது, நோ கீழே போவோம் என்று சொல்லி பாடுகளின் வழியை தொடர்ச்சியாக அவனுக்கு காண்பித்து, அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு சிநேகம் வேண்டும் அல்லவோ? தனக்காக ஒருவன் கடிந்து கொள்வதோ, தன்னுடைய மேன்மைக்காக கடிந்து கொள்வதோ டிமானிக்கு பேய்த்தனம்.
but for God, but for the God's zeal, தேவனுடைய பக்தி வைராக்கியத்தை நிமித்தம். He should be alert, even though he is பேதுருவாய்ந்தாலும். இதோ அவனை வைத்து நான் சபையை கட்டுவேன் என்று அவர் கொஞ்சம் வசனத்துக்கு முன்பு தான் அவர் சொன்னவனாக இருந்தாலும், ஐயோ சொல்லிவிட்டோமே என்ன செய்வது என்று எல்லாம் பார்க்காமல், தன்னை அவன் என்ன எண்ணுவான் என்று கூட எண்ணாமல், தன்னுடைய அபிப்பிராயம் கட்டுவிடுமோ என்று எண்ணாமல், ஐயோ நான் இப்படி சொல்ல, நான் எதற்கு நான் அன்பற்றவன் என்று பெயர் வாங்கிக் கொள்ள என்று இல்லாமல், he rebuked him as Satan, சாத்தானே என்று அவர் சொன்னாரே பாருங்கள். உலகத்தை காண்பித்த அந்த பிசாசை பார்த்து, இதோ அத்தனை உமக்குத்தான், என்னை தாழப்பணி என்று கொண்டுவிடன், கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், உலகத்தை காண்பிக்கிறாய் என்று சொன்ன அதே வார்த்தையை தன்னுடைய சிஷனுக்கும் சொன்னார். வித் ரியல் லவ், அவனை விரட்டுவதற்கு சொன்னார், இவனை சிநேகிப்பதற்கு சொன்னார். இட்ஸ் டோன் இஸ் நோக்கம் என்பது வித்தியாசம் உள்ளது. அவனுக்கு சொன்னதெல்லாம், லோக அதிபதியே, என்னை எந்த லோகத்தை வைத்து மகிமை கொடுத்து என்னை வீழ்த்திவிட இயலாதது, கெட் பிஹைண்ட் மீ என்று பெர்மனண்டாய் நிரந்தரமாய் கெட் பிஹைண்ட் மீ என்று சொன்னார். பேதுருவை கெட் பிஹைண்ட் மீ என்று சொன்னார், நிரந்தரமாய் அல்ல. யூ சுட் ரிட்டர்ன், நீ குணமான பிறகு உன் சகோதரனை நீ ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னாரே. அதுபோன்ற அவனுடைய லௌகிகமான அன்பை புறக்கணித்து மனுஷனுக்கானவர்களை தேடியிலிருந்து விலகிவா என்பதற்காகத்தான் புத்தி சொன்னார். தேவனுக்கானவர்களை தேடு என்று புத்தி சொன்னார். சாத்தானுக்கு புத்தி சொன்னார், சாத்தானை நீ உலகமயமையை காட்டுகிறாய், உலகமையை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்ற அவனிடத்தில் அவர் சொன்னார். பன்றிகளுக்கு முத்துக்களை போடுவதை போடுவோம் அவர் போட்டார். நோ, when there is a need for shining the light, உண்மையான அன்பை காட்ட வேண்டும் என்றால் do it quickly, உடனடியாக தான் செய்ய வேண்டும். ஒரு பிள்ளை வாயில் ஒரு இனவு போட்டு தொண்டை அடைத்து விட்டது என்றால் அந்த தாய் ஓடுகிறாள். நான் பார்த்தேன், நமக்கே பிரதாபமாக இருக்கிற அந்த பிள்ளை வைத்து படுக்க வைத்து நோண்டி அவன் கத்துகிறது பிடிங்கி எடுத்து விடுகிறாள். தேட் இஸ் அ ரியல் லவ். ஏன் இப்படி செய்தா என்று எவனாவது கேட்டால் அதில் அவர்கள் மூடத்தனமாக இருப்பில் ரைட் 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 என்று சொல்வார்கள். நான் ஆவிக்குரிய மூடத்தனம் ஏராளம் இருக்கிறது. அவர்கள் ஏறினார் என்பதில் தான் ஆசையாக இருக்கிறார்கள் அல்லாமல் முதலாவது இறங்கினார் என்ற இடத்திற்கு போவதே இல்லை. அதற்கு பின்பு தானே அந்த தெய்வீக அன்பனுடைய அந்த வஸ்து பரத்திலிருந்து இறங்கி வர முடியும். அந்த வாழ்க்கையை எல்லோருக்கும் காண்பிக்கவும் முடியும். நாம் யாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடவும். பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து நீ பரத்திலிருந்து தந்த எல்லா வார்த்தைகளுக்கும் நன்றி. எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி. எல்லோரும் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தெய்வ அன்பினால் நிறைந்து வாழ கிருபை செய்கிறார்கள். சபை ஒன்று கட்டி ஆசீர்வதித்தருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.